பொற்பதங்கள் குலுங்க வரும் பால கணபதி பொங்கும் இன்பம் தந்தருள்வாய் எந்த நாளுமே. பொற்பதங்கள் குலுங்க வரும் பால கணபதி பொங்கும் இன்பம் தந்தருள்வாய் எந்த நாளுமே. தருணத்திலே நம்மை காப்பாய் தருண கணபதி, தருணத்திலே நம்மை காப்பாய் தருண கணபதி. சங்கடங்கள் நீக்கி வைப்பாய் சதுர்த்தி கணபதி, சங்கடங்கள் நீக்கி வைப்பாய் சதுர்த்தி கணபதி. பொற்பதங்கள் கொலுங்க வரும் பால கணபதி. நர்த்தன கணபதி நன்மைகள் அளிக்கின்ற நவநீத கணபதி, வல்லமையை தானளிக்கும் வல்லமை கணபதி, வல்லமை வல்லபை கணபதி. வரம் தந்து நம்மை காப்பாய் வாதாபி கணபதி, வரம் தந்து நம்மை காப்பாய் வாதாபி கணபதி. பொற்பதங்கள் குலுங்க வரும் பால கணபதி. வீரம் தன்னை வாழ்வு தரும் வீர கணபதி, வீரம் தன்னை வாழ்வு தரும் வீர கணபதி. வேண்டிய செல்வம் தரும் லட்சுமி கணபதி, சித்தி தரும் முக்தி தரும் பக்தி கணபதி, சித்தி தரும் முக்தி தரும் பக்தி கணபதி. சிந்தையிலே நடம்புரியும் உத்ராட்ச கணபதி, சிந்தையிலே நடம்புரியும் உத்ராட்ச கணபதி. பொற்பதங்கள் குலுங்க வரும் பால கணபதி. மங்களம் பொங்கிடவே திங்கள கணபதி, மங்களம் பொங்கிடவே திங்கள கணபதி. பிள்ளைதனை அருளிடவே சந்தான கணபதி, உயிர்களை காத்திடவே ஊர்துவ கணபதி, உயிர்களை காத்திடவே ஊர்துவ கணபதி. உலகமெல்லாம் செழித்திடவே சொர்ண கணபதி, உலகமெல்லாம் செழித்திடவே சொர்ண கணபதி. பொற்பதங்கள் குலுங்க வரும் பால கணபதி பொங்கும் இன்பம் தந்தருள்வாய் எந்த நாளுமே. தருணத்திலே நம்மை காப்பாய் தருண கணபதி, சங்கடங்கள் நீக்கி வைப்பாய் சதுர்த்தி கணபதி. பொற்பதங்கள் குலுங்க வரும் பால கணபதி பொங்கும் இன்பம் தந்தருள்வாய் எந்த நாளுமே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிளம்பீரை போலும் தேய்த்தனை, ஆனை முகத்தனை இளம்பீரை போலும் தேய்த்தனை. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிளம்பீரை போலும் எயிற்றனை.
அருள்வாய் ஆடும் வரிவேல் அணி சேர்வலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் ஆடும் வரிவேல் அணி சேவலன ஆடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனே சிறுகில் தேடும் கயமா முகனே சிறுகில் சாடும் கனியா நிசகோதரனே அருள்வாய் உலதாய் இலதாய் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பெருமதிப்பிற்குரியும் மரியாதைக்கும் உங்கள் அனைவருக்கும் குமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் ஊரை சார்ந்த கவிதா உள்ளிசை குழுவின் சார்பாக அப்படி முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தெரிவித்துக் கொண்டே நெல்லை மாவட்டம் வள்ளியூர் வளர்பதி என்று சொல்லக்கூடிய இந்த நன்னகரத்திலே அப்படி எங்களுக்கு வில்லிசைக்கு அருள் செய்த இந்த ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் எனக்கு வழிகாட்டியாக இருந்த தாய் தந்தையர் பொற்பாதங்களை வணங்கி எனக்கு குருவாக விளங்கப்பட்ட கண்ணக்குறிச்சி ராமச்சந்திரன் புலவர் வாதத்தை வணங்கிக் கொண்டு பணிந்து கொண்டு அது மட்டுமல்ல என்னுடைய குல தெய்வம் இசக்கி அம்மனுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி ஐயாவுடைய கதையை உங்கள் முன்பதாக இன்பமாக படைக்கின்றோம். தொந்தனை தோமின்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாடு தொந்தனை தோமின்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாடு வந்தருள்வாய் கலை மகளே தொந்தனை தோம் என்று சொல்லி வில்லினில் பாடு வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே பம்பையோடு பானை தாளம் சித்தோடு கை மேளத்தோடு சித்தோடு கை மேளத்தோடு சாமி தோப்பும் ஐயாவின் திருக்கதையை நாங்கள் பாட யாத்திருக்கதையை நாங்கள் பாட எந்தனக்கு துணை புரிவாய் கலை மகளே கலை மகளே எந்தாய் இசைக்கு அம்மன் பாதம் போற்றி அகர முதல எழுத்து எல்லாம் எழுத்து எல்லாம் எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே எங்குய தீசையும் வீட்டிருக்கும் விநாயகரின் பாதம் தொழ வெள்ளிசையில் பாட வந்தோம் ஆமா பாட வந்து விநாயகனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் விநாயகனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் இசையில் பாட வந்து பாட வந்து பாட வந்தோம் நாயகனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் நாயகனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் அதிநல்ல கையிலை வாழ சிவனுடைய பாதம் போற்றி சிவனுடைய பாதம் போற்றி சிவனுடைய பாதம் போற்றி சிவனுடைய பாதம் போற்றி ஆதி சிவன் அருள் புரிவாய் அருள் புரிவாய் அருள் புரிவாய் இல்லிசை பாடுகின்றோம் பாடுகின்றோம்
மங்களமாய் வீற்றிருக்கும் மங்களமாய் வீற்றிருக்கும் சிங்காரமாய் கொலுவிருக்கும் சிங்காரமாய் கொலுவிருக்கும் அந்த இசக்கியம்மன் அருளை கொண்டு அருளை கொண்டு அருளை கொண்டு ஐயாவின் திருக்கதையை பாட வந்தேன் பாட வந்தேன் ஐயாவின் திருக்கதையை பாட வந்தேன் பாட வந்தேன் தர்மயுகமாக்கி தாரணியை ஆளுதற்கு கர்மக்கலியின் கடவுளாய் வந்த கதை அப்படி இந்நாள் விவரமெல்லாம் எடுத்து வியாகரரும் முன்னால் முடிந்த முறை நூற்படியாலே நாரணரும் வந்து நடத்தும் வளமைதனை காரணமாய் எழுதி கதையாய் படித்தோர்க்கு பொய்யாரமாக உள்வினை நோய் தீரும் என்று ஐயாவின் திருக்கதை பாட கணபதி காப்புதானே ஐயாவின் திருக்கதை பாட கணபதி காப்புதானே நாரணம் வைகுண்டமாய் 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 மாநிலத்தில் அவதரித்தார் அவதரித்தார் காரணமே வைகுண்டமாய் 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 மாநிலத்தில் அவதரித்தார் அவதரித்தார் இதனை அழிக்க வெல்றே தானே பண்டாரமாய் வடிவேடுத்தார் அகில திரட்டு அம்மானை அருள் நூலும் தந்து வரா அவதாரம் கொண்டார் எங்கள் ஐயா எங்கள் ஐயா எங்கள் ஐயா தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குமோ அப்போதெல்லாம் ஸ்ரீமன் மகாவிஷ்ணு தோன்றி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார். அப்படி தனது 10வது அவதாரமாக வைகுண்டர் பண்டாரமாக 1008ஆம் ஆண்டு மாசி மாதம் 20ஆம் தேதி திருச்செந்தூர் கடலில் இருந்து ஸ்ரீமன் நாராயணர் தாமே வைகுண்டராய் பண்டார உருவிலே அவதாரம் எடுத்து வந்தார். ஓம் என்னும் பிரணவத்திலே 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 சக்தி சிவன் தான் தோன்றே தான் தோன்றே. ஓம் என்னும் பிரணவத்திலே 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 சக்தி சிவம் தான் தோன்றே தான் தோன்றே. விஷ்ணுவும் பிரம்மாவும் 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 விஷ்ணுவும் பிரம்மாவும் வானவரும் தேவர்களும் 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 அண்ட பிண்டங்களும் ஆண்டவனார் தான் படைத்தான்.
ஒவ்வொரு காலத்திற்கும் அப்படி ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு யுகமாக ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு யுகமாக அகிலத்திரட்டு அம்மானைப்படி அகில உலகம் தோன்றி ஒவ்வொரு யுகங்களாக உருவாகி நடந்த சம்பவங்கள் மக்களுக்கு உணர்த்தப்படுகிறது. எங்கும் நிறைந்த ஏகமானது பரமாகி ஓம் எனும் பிரணவமாகி வாயு சக்தியாகி மாறி அந்த சக்தியின் சிவமும் சிவத்தில் சக்தியும் சக்தியில் நாதமும் நாதத்தில் விஷ்ணுவும் மேலும் ருத்ரர் மகேஸ்வரர் வானவர் தேவர்கள் வேத சாஸ்திரங்கள் ஆதித்தன் வாயு உட்பட 84 லட்சம் உயிர்களை படைத்தார். இப்படி தோன்றி 14 லோகத்தையும் சாஸ்திரத்தின்படி இயக்கி வரும் காலம் உருவானது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் தானே எடுத்து வரும் ஒவ்வொரு யுகமாக தோற்றுவித்து ஒவ்வொரு அவதாரம் எடுக்கின்றார் மகாவிஷ்ணு. அதில் முதல் யுகமானது அந்த நீடிய யுகமதிலே யுகமதிலே நாராயணர் என் பெருமாள் என் பெருமாள் நீடிய யுகமதிலே 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 நாராயணர் எம் பெருமாள் எம் பெருமாள் ரோணி என்ற அசுரனையும் 6 தொண்டாய் வெட்டி வதம் செய்ய சதுரயுகமானதிலே குண்டோ மசாலி விரட்ட ஆரமலை போன்றவனை 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 பரந்தாமன் மடியச் செய்தார் மடியச் செய்தார் பாரமனை போன்றவனை போன்றவனை பரந்தாமன் மடியச் செய்தார் மடியச் செய்தார். சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரும் சேர்ந்து சரி முதல் யுகமாகிய நீடிய யுகத்தை படைத்தார். இதுதான் உலகத்திலே முதல் யுகம். ஆமா நீடிய யுகம். ஆமா அங்கே யாரை படைக்கிறார்கள் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து? சிவன் விஷ்ணு பிரம்மா. அந்த யுகத்தை ஆள்வதற்காக யுகத்தை படைத்தால் போதுமா? போதாதல்லவா? யுகத்தை ஆள்வதற்காக சிவன் ஒரு திருவேள்வி ஒன்று நடத்தினார். வேள்வி நடத்துகிறார். அதிலிருந்து அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கும் அளவு ஒரு அரக்கன் வந்து பிறக்கின்றார். அவன் பெயர் என்ன? குரோனி. குரோனி என்று சொல்லக்கூடியவன் உலகம் நிறைந்த அளவு பெரிய உருவத்தோடு வந்து பிறந்தார். அந்த அசுரன் பிறந்தான். ஆமா. குரோனி பிறந்தவுடன் பசியால் துடித்தான். அகிலத்தை விழுங்க வெகுண்டு இழந்தான். சத்தம் எப்படி இருந்தது? கைலாச மலையை கண்டும் அப்படியே மகிழ்ந்தான். இது ஏதோ ஆகாரம் என்று நினைத்தான். விளங்க வருகின்ற பொழுது அங்கிருந்து பார்க்கின்றார் ஸ்ரீமன் மகாவிஷ்ணு. சரி தப்பித்து எங்க வருகின்றார் பாருங்க, பூ உலகம் வருகின்றார் மகாவிஷ்ணு. கீழ் உலகத்துக்கு வந்துட்டாரு. மேல் உலகத்துல நாம இனி இருக்க முடியாது. வந்தவர் சும்மாவா இருக்கிறாரு? வந்தவர் என்ன செய்கிறார்? அவனை அழிக்கணும் அல்ல, இதற்கு நாம ஒரு வழியை தேட வேண்டும். ஆமா என்று சிவபெருமானை நினைத்து இவர் தவத்தில் அமர்கிறார். ஆமா, குரோனியை அழிக்க வேண்டுமே என்று பூவுலகிலே வந்த மகாவிஷ்ணு தவம் இருக்கின்றார். தவத்திற்கு மனம் இரக்கம் கொண்ட சிவபெருமான் எந்த கோலத்திலே வருகின்றார் பாருங்கள். எந்த கோலத்தில் வருகின்றார்? ஆண்டியான கோலம் கொண்டு கோலம் கொண்டு வாரகாரே வாரகாரே ஆதிசிவன் ஆதிசிவன் ஆண்டியான கோலம் கொண்டு கோலம் கொண்டு கோலம் கொண்டு வாரகாரி ஆதிசிவன் ஆதிசிவன் மைத்துனரே என்னை நினைத்து தவமிருக்க காரணமே என்ன என்ன
ஏ